இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த இப்படி என்ன நான் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரோரா ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ருதீனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் வந்து தேவையில்லாமல் வாய் விட்டுட்டுருக்க, எதுக்கு வந்து திவாகரனை வந்து நீ அப்படி பேசிகிட்டு இருக்க, அது வந்து உனக்கு தான் நெகட்டிவாக போகும், நீ அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய் டிவியிலேருந்து தான் வந்து எனக்கு அரோரா வந்து இதை துஷார்கிட்ட சொல்கிறாங்க. கம்ருதீனுக்கு வந்து பேட் கை மாதிரி வந்து டீம்லேருந்து பண்ண சொன்னாங்களாம் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் வந்து நான் பண்ணுறேன், நீ என் கண்டென்ட்டை பண்ண விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அப்படி இல்லாமல் வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு துஷார் வந்து அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு சொல்கிறாங்க, அவன் எதுவும் உருட்டுறானா இல்லை உண்மையாக சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நானும் வந்து விட்டுட்டேன், சரி என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி நானும் வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அரோரா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணியிருக்காங்களா, உண்மையிலேயே அவருக்கு வந்து பேட் கையாக பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி பண்ணால் அவருக்கு பயங்கர நெகட்டிவாக போகும். ஸோ அது எதுக்காக அப்படி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னும் வந்து புரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.